அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். தற்போது தமிழ்நாடு முழுக்க கயல்விழி சீமான் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 ட்ரெண்டிங்கை பிடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது குறித்த உண்மை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகிகள் மத்தியில் ஒரு பெரிய ஆதரவு பார்த்தீங்கன்னா கயல்விழி சீமானுக்கு கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்னு கொஞ்ச காலங்களாகவே நிறைய ஊடகத்தில் நம்ம செய்தி வாயிலாக பார்த்துருப்போம். அதனை தொடர்ந்து நிறைய நாம் தமிழர் கட்சி அலுவலகத்தை கயல்விழி சீமான் தான் திறந்து வைக்கணும் அப்படின்னு அந்தந்த நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா கயல்விழி சீமானையும் அணுகிறாங்க அப்படின்ற விஷயத்த பொதுக்கூட்ட மேடையிலே சீமான் ரொம்பவே பெருமையாகவும் கர்வமாகவும் சொல்லியிருந்தாரு. இன்னும் கொஞ்ச நாள் போனா கையில தான் எல்லாரும் தலைவி ஆக்கிடுவாங்க, இப்பவே அண்ணின்னு அவ்வளோ பாசமா இருக்காங்க அப்படின்னு சீமான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருமையாக இந்த விஷயத்த சொல்லியிருந்தாரு. இப்படி நிர்வாகிகள் மத்தியில் கயல்விழி சீமானுக்கு இருக்கக்கூடிய ஆதரவு தான் தற்போது கட்சி ஆலோசகராக கயல்விழி சீமான் மாறுறதுக்கு காரணமாக இருந்திருக்கு. ஏன்னா ஒவ்வொரு நிர்வாகிகளுமே சீமான ஒரு விஷயத்தை பத்தி கேட்கறாங்க அப்படின்னா அதே விஷயம் குறித்து கயல்விழி என்ன சொல்றாங்க அப்படின்னும், இன்னும் ஒரு சில பேர்லாம் அண்ணியுடைய முடிவு தான் என்னுடைய இறுதியான முடிவு அப்படின்னு கயல்விழி சீமான் மேல அதிக அளவுல பாசமும் அக்கறையும் கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா சீமானையே ஒரு கட்சி தலைவராக பார்க்காம ஒரு அண்ணனாக தான் கட்சியில் இருக்கக்கூடியவங்களா பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் கயல்விழியை பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஒருத்தராகவே பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாகவே இருக்குது. அதன்படி தான் நிர்வாகிகளும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எந்த ஒரு கட்சியிலையுமே இவ்வளோ ஒரு ஒத்துமை இல்லை அப்படின்றது தான் தமிழ்நாட்டு அரசியல் நிலவரமாக இருக்குது. இது குறித்து மூத்த பத்திரிகையாளர்களோட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு கட்சி அப்படின்னு இருந்தால் அந்த கட்சியில் ஏகப்பட்ட பொறாமையும் போட்டியும் இருக்கும். ஆனால் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு குடும்பமாக செயல்படுறது தான் சீமான் செய்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சாதனையே அப்படின்னும், அதை ஒரு கட்சி மாதிரி இல்லாமல் குடும்பம் மாதிரி நடத்திட்டு வந்துட்டு இருக்க காரணத்தினாலேயே பிற கட்சிகள் பார்த்து நாம் தமிழர் கட்சியை பிற கட்சிகள் நாம் தமிழ் கட்சியை பார்த்து பொறாமைப்படுற அளவுக்கு நாம் தமிழ் கட்சி செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க. இதே மாதிரி அவங்க செயல்பட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்க ஒரு நாள் ஆட்சியை பிடிச்சே தீருவாங்க அப்படின்னு மூத்த பத்திரிகையாளர்கள் பார்த்தீங்கன்னா சீமான் குறித்தும் நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் குறித்தும் பல கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள்லாம் சீமான் எப்படி நம்பர் 1 ட்ரெண்டிங்கில் இருக்காரு அப்படின்னு பார்த்து காண்டாயிட்டு இருக்கும்போது தற்போது கயல்விழி சீமான் பார்த்தீங்கன்னா சீமானியை முந்திருக்காங்க அப்படின்றது தான் தற்போது கிடைச்சிருக்கக்கூடிய தகவலாக இருக்கு. கட்சி ஆலோசகராக கயல்விழி சீமானை நியமித்த பிறகு நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய அனைத்து மக்களுமே ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அப்படின்னு கயல்விழி சீமானுக்கு வாழ்த்து செய்தியை நிறைய அனுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதனால இந்த அளவுக்கு கயலுக்கு ஆதரவு கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா செய்தியாளர்கள் சந்திப்பில் ரொம்பவே பெருமையாக பேசியிருக்காரு. மேலும் தற்போது ட்ரெண்டிங்கை பிடிச்சிருக்கக்கூடிய கயல்விழி சீமான் குறித்தும் கயல்விழிக்கு கொடுத்திருக்கக்கூடிய கட்சி ஆலோசகர் பொறுப்பு குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.